28 lakhs out. This is one of the life-saving equipments after fixing. வணக்கம் டாக்டர் பாஸ்கெட் நேர்களே, நம்மளோட நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்பு மருத்துவரை சந்தித்து நம்ம பேசுவது வழக்கம் இல்லைங்களா? அந்த வகையில் இந்த வாரம் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல்டை பற்றி பேச போகிறோங்க. அதாவது இந்த கொரோனா காலத்தில் மருத்துவத்தில் நிறைய பேர் பணி பண்ணுறாங்க. அதாவது டாக்டர், நர்ஸு இதுமாதிரிலாம் இருக்காங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்புலன்ஸ் டிரைவர், ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு கொரோனா பாதித்த பேஷண்ட்டை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அவங்களோட ஒரு தலையாய கடமையாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்க அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அந்த பேஷண்ட்டை எடுத்து போய் சேர்க்கறதுக்குள்ள ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் இது மாதிரி டைம்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த டிரைவருங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரீச் பண்ண முடியுமோ அதுவும் அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருக்குது. இப்படி நம்ம இந்த ஆம்புலன்ஸ் பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சென்னையில் நிறைய பேர், ஈவன் தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக நம்ம சொல்ல போனோம் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்பிங் ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் அவங்களோட ஓனர் மிஸ் மணிவண்ணன் அவர் தான் இருக்காரு. நம்ம இன்னைக்கு அவரை தான் ஒரு சிறப்பு பேட்டியாக பார்க்க போகிறோம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட சர்வீசஸ் இது வரைக்கும் இந்தியாவில் எதுவும் ரொம்ப லாங்காக பண்ணியிருக்கீங்க, இல்லை எங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, இப்போ வந்து சர்வீஸ்னா ஆம்புலன்ஸ் வந்து இப்போ சில பேஷண்ட் வந்து நார்த் இந்தியன்லாம் வந்து இங்கே வந்து அட்மிஷன் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்தியா ஃபுல்லாகவே ஆக்சுவலாக வந்து சென்னையில் தான் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் வந்து நல்லா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சென்னையில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. எடுக்கும் போது பேஷண்ட் வந்து நல்லா ஆகி போகிற பேஷண்ட்லாம் ஆம்புலன்ஸ் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு கல்கத்தா, அசாம் இதுமாரிலாம் நாங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பேஷண்ட் வந்து சில பேஷண்ட்லாம் வந்து வெண்டிலேட்டரில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து க்யூர் ஆகுது. சில பேர் செமி கான்சியஸ் இருப்பாங்க, சில பேர் கோமா ஸ்டேஜில் இருப்பாங்க. இதுமாரி இருக்கும்போது ஐசியூ வண்டி தேவைப்படும் போது நாங்கள் வந்து அவங்களுக்கும் சர்வீஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து இங்கேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா கல்கத்தா, அசாம் இதுமாரி வந்து இந்தியா ஃபுல்லாகவே நாங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். இந்த சர்வீஸ் வந்து மினி ஐசியூ மாரி இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வந்து நர்ஸு, அதாவது மேல் நர்ஸ், ஆக்சுவலாக மேல் நர்ஸு, டிரைவர் 2 டிரைவர் ஒரு மேல் நர்ஸ், இவங்க வந்து பேஷண்ட் வந்து பிக்கப் பண்ணிக்கின்னு நம்ம கல்கத்தா, அசாம் எடுத்து போய் நாங்கள் ட்ராப் பண்ணுறோம். ட்ராப் பண்ணும்போது நடுவில் வந்து சீரியஸாவோ ஏதோ நடந்ததுன்னா ஃபோன் பண்ணி இந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரை அட்வைஸ் கேட்பாங்க. அட்வைஸ் கேட்கும் போது அவர் வந்து இந்தமாரி பேஷண்ட்டு நாங்கள் பிக்கப் பண்ணி போயின்னு இருக்கும்போது நடுவில் இதுமாரி சீரியஸ் ஆகிடுச்சு, பிபி லோ ஆகிடுச்சு, பிபி ஹை ஆகிடுச்சு, இல்லை வந்து சடனாக அரெஸ்ட் ஆகிடுச்சு, நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நர்ஸு கேட்கும்போது அவங்க டாக்டரை வந்து அட்வைஸ் கொடுத்து அதுக்கேற்ற மாரி அவங்க பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க வந்து பிக்கப் பண்ணி போயின்னு இருக்காங்க. சில பேர் வந்து இறந்துடுறாங்க. அந்த பாடி வந்து கல்கத்தா போகணும், அசாம் போகணும்னு சொல்கிறாங்க. அந்த பாடிக்கு வந்து என்ன எமாமிங் பண்ணி உங்களுக்கு வந்து பேக்கிங் பண்ணி ஃபுல்லாக வந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வச்சு ஏர்போர்ட்டில் வந்து நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம். ஃப்ளைட் சர்வீஸ் பண்ணுறதுனால வந்து அவங்க ஆம்புலன்ஸு வந்து இறந்தவங்க ரொம்ப தூரம் போகிறதுனால ஃப்ளைட் வந்து சீக்கிரமாக ஒரு 3 ஹவர்ஸில் ரன் ஆகுறதுனால அவங்க வந்து போய் ரீச் ஆவாங்க. ஏன்னா பேஷண்ட் சர்வீஸ் வந்து அப்படி போக முடியாது, சில சர்டிஃபிகேட்லாம் இருக்கணும். அது இருந்தால் தான் வந்து ஃப்ளைட்டில் வந்து அப்செட் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் இல்லைன்னா ஆம்புலன்ஸ் சர்வீஸில் வந்து அந்த அகேன்ஸ்ட் மெடிக்கல் அட்வைஸ்ன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கொடுப்பாங்க. அட்வைஸை வச்சிங்கன்னா பேஷண்ட் சர்வீஸு ஆம்புலன்ஸில் போவாங்க. டெட் பாடின்றதை வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டாக்கா ஃப்ளைட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லா ஒர்க்கும் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃப்ளைட்டும் வந்து அவைலபிளாக இருக்கும். நம்ம கார்கோவில் போட்டு நம்ம வந்து ஃப்ளைட் சர்வீஸ் பண்ணிடுறோம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ காமன் பீப்புளுக்கு வந்து ஆம்புலன்ஸ் அப்படி தான் தெரியும் இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த ஆம்புலன்ஸோட காஸ்ட் ஆக்சுவலாக என்ன ஆகுது அதை பற்றி கொஞ்சம் உங்களோட டீட்டெயிலாக கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது ஆம்புலன்ஸ் சர்வீஸில் வந்து அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட், பேசிக் லைஃப் சப்போர்ட்னு இருக்குது. அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட் வந்து அந்த டெம்போ ட்ராவல் தான் நம்மளுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா பேஷண்ட் உள்ளே வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு, கொள்றதுக்கு, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு எல்லாம் தான் பெரிய வண்டியாக. அதுக்கு வந்து காஸ்ட் வந்து ஒரு 16,80,000 கிட்ட வருது. ஃபுல்லாக வந்து இன்டீரியல் ஒர்க் பண்ணுறோம். இன்டீரியல் ஒர்க் பண்ணும்போது வந்து ஃபுல்லாக அந்த டீலக்ஸ் ரூம் மாரி வந்து பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தாக்கா அந்த டீலக்ஸ் ரூமில் இருக்கா மாரி அவங்க மன சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கு அந்த மாடிஃபிகேஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு கேர்ஃபுல்லாக வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு டீலக்ஸ் ரூம் மாரி பண்ணி நம்ம அந்த அளவுக்கு செலவு பண்ணுறோம். இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஆக்சுவலாக வந்து வெண்டிலேட்டரு, மானிட்ரு, செக்ஷனு, டீப் லெட்ரு, சிரஞ்சி பம்பு, மாஸ்க்கு, ஆக்சிஜனு இதெல்லாம் வந்து நம்ம அந்த ப்ரொவைட் பண்ணி அங்கே வந்து எல்லாத்துக்கும் காஸ்ட் அதுக்கு ஒரு 8 lakhs ஆகுது. அதாவது நெபுலைசரு எல்லாம் இன்க்ளூடிங் ஃபுல்லாக வந்து அதாவது அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட். அதாவது
அதில் இல்லாத பொருளே இல்லை. ஆக்சுவலாக வந்து ஐசியூவில் மினி ஐசியூ மாரி அது உள்ளே வந்து எல்லாமே இருக்கும். இது இல்லை அது இல்லைன்னு வந்து சொல்ல முடியாது நம்ம. ஏன்னா வந்து ஒரு பேஷண்ட்டு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட பேஷண்ட்டு ஏற்றுறோம் கொள்கிறோம், அது வந்து நம்ம இந்த மிஷின் இல்லை அந்த மிஷின் இல்லைன்னு வந்து சர்வீஸ் பண்ணாக்கா அது ஆம்புலன்ஸ் சர்வீஸுக்கு பண்ண முடியாது, சர்வீஸ் பண்ண முடியாது. வயலில் ஏதோ ஒரு சிக்காயிடுச்சு பேஷண்ட்டு, அதுக்கேற்ற மிஷின் இருந்தால் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணி பேஷண்ட் சர்வீஸ் பண்ண முடியும். இது பேசிக். இது வந்து அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட். ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி ஃபுல்லாக இன்டீரியல் ஒர்க் பண்ணி மிஷின் எல்லா மிஷினும் ஐசி மினி ஐசி மாரி இருக்கும், நர்ஸோடு இருப்பாங்க. நம்ம அதுமாரி சர்வீஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு 28 lakhs ஆகுது. பேசிக் லைஃப் சப்போர்ட் வந்து சாதா வண்டி இருக்குது. ஆக்சுவலாக வந்து அது இன்டீரியல் மட்டும் பண்ணுவோம். காஸ்ட்டு வந்து 16,50,000 ப்ளஸ் 4 லட்சம் இன்டீரியல் ஒர்க் பண்ணுறது, மொத்தம் 21 லட்சம் வரும். ஆக்சுவலாக வந்து அதில் மிஷின் இருக்காது. பேசிக் லைஃப் சப்போர்ட் ஒன்லி ஆக்சிஜன் இருக்கும், ஒரு அம்பை பேக் இருக்கும், ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கும், அதாவது லாங் ஸ்பைன் போர்டு, ஷார்ட் பைன் போர்டு, தாமஸ் பிளிண்ட்டு, இதுமாரி சின்ன சின்ன ஃப்ராக்சர் ஆனால் இதுமாரி வந்து ஃபைன் போர்டுலாம் நாங்கள் உள்ளே வச்சுருப்போம் ஃபுல்லாக. அது ஃபோல்டிங் டச்சர், அதை ஸ்கூப் டச்சர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு பேஷண்ட் வந்து அடிபட்டுச்சுன்னா, ரோடு ஆக்சிடென்ட்டோ ஏதோ நடந்ததுன்னா, ஃபைனல் கார்டு பாதிக்கப்படுதுன்னா அதுக்கு ஸ்கூப் டச்சர்னு சொல்லிட்டு அலுமினியத்தில் இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஈகோ ஆம்புலன்ஸில் வந்து அதாவது பி டைப், அதாவது ஸ்மால் சிலிண்டர், அதாவது 1 hour ட்ராவலிங் 2 hours ட்ராவலிங் தான் பண்ண முடியும். ஏன்னா ஆக்சிஜன் பற்றாக்குறை ஆகிடும். அதனால் வந்து ரொம்ப சிக்கான பேஷண்ட்லாம் வந்து பெரிய அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட்டில் வந்து சர்வீஸ் பண்ணுறோம். அது வந்து பல்க் சிலிண்டர்னு சொல்லுவாங்க, பெரிய சிலிண்டராக இருக்கும். அது சர்வீஸ் பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து ஒரு 6 hours வந்து அது சர்வீஸ் பண்ணலாம். இப்போ கொரோனா பீரியடில் அந்த பெரிய சிலிண்டர் கூட 6 hours பண்ண முடியாது. அடிஷ்னலாக 3 சிலிண்டர் வந்து பல்க்கு போட்டு நாங்கள் பண்ணுறோம். லோக்கலுக்கு வந்து 3 சிலிண்டர் வந்து பேஷண்ட்டுக்கு சர்வீஸ் பண்ணுறோம். அதுவும் பற்றாக்குறையானா இன்னொரு வண்டியில் வந்து அடிஷ்னலாக வந்து பின்னாடி வந்து லோக்கலுக்கு அனுப்புகிறோம். என்ன நேயர்களே, ஹெல்பிங் காஸ்ட் ஓனர் மிஸ்டர் மணிவண்ணன் அந்த ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நமக்கு சொன்னாங்க. நமக்கு விளக்கம் கொடுத்ததுக்கு டாக்டர் மணிவண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்புலன்ஸ் பைலட் அவரை பற்றி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸில் இருக்கிற மேல் நர்ஸ் அவங்களையும் பற்றி பார்க்கலாம். அது இல்லாமல் ஆம்புலன்ஸில் என்னென்ன டைப் ஆஃப் ஆம்புலன்ஸஸ் இருக்குது அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்எஸ் ஆம்புலன்ஸ்னு இருக்குது, ஏசிஎல்எஸ் ஆம்புலன்ஸ்னு இருக்குது. வாங்க நம்ம ஆம்புலன்ஸ் கிட்ட போயிட்டு அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். நேர்களே, இப்போ நம்மளோட பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் பாஸ்ட் அந்த ஆம்புலன்ஸ் பைலட் மிஸ்டர் துரை இருக்கார். ஸோ இப்போ அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட ஷேர் பண்ண போகிறாரு. ஸோ வணக்கம் சார் துரை. வணக்கம் சார். எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த ஆம்புலன்ஸ் இதில் இருக்கீங்க, டிரைவராக இருக்கீங்க? ஒரு 2 yearsஆக இருக்கேன் சார். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் நம்ம இருக்கிற டிராஃபிக்கில் ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு போகிறதுங்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலான இது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் ஒரு பேஷண்ட் ஆம்புலன்ஸில் கூட்டிட்டு போகிறீங்க, இப்போ அந்த டிராஃபிக் இருக்குது, அதை எப்படி இந்த சைரன் மூலியமாக அவங்களுக்கு வெளிப்படுத்துவீங்க, எங்களுக்கு வழிவிடுங்க அப்படிங்கிறத எப்படி சொல்லுவீங்க? பேஷண்ட் வண்டியில் ஏற்றிட்டு இந்த கண்டிஷன் வந்து மேல்நர்ஸ் சொல்லுவார், எமர்ஜென்சி சீக்கிரமாக மூவ் பண்ணி போயினே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது தகுந்தமாதிரி நாங்கள் சைரன் வச்சுருவோம். சைரன் ஹெல்ப்னா அது வந்து டிராஃபிக்கில் வந்து போடுறது. அந்த சைரன் சவுண்டு கேட்டு கூட பொதுமக்கள் எங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. ஒத்துழைச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்களுக்கு. அதுமாரி வண்டி குறுக்கில் வராங்க, ஹெட்செட்டு போட்டுன்னு பைக் ஓட்டு போகிறாங்க, அவங்களுக்கு சைரன் சத்தம் கேட்குதா இல்லையான்னு தெரியல, சைடு மிரர் பார்க்க மாட்டுறாங்க. ரொம்ப டென்ஷனாகவே வண்டி ஓட்டுறதா இருக்குது. நாங்கள் வந்து முயற்சி செய்து சேஃப்டி எடுத்து போய் ட்ராப் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டைப் ஆஃப் சைரன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து வைல்டு, செகண்ட் ஒன் வந்து ஹெல்ப்பு, தேர்ட் ஒன் வந்து ஹைலோ, ஃபோர்த் ஒன் வந்து ஆக்சில். இந்த வைல்டு எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா ஹைவேல மட்டும் யூஸ் பண்ணுவோம். டிராஃபிக்காக இருக்கும்போது ஹெல்ப்புன்ற சைரன் போட்டு வண்டி மூவ் பண்ணுவோம் எமர்ஜென்சிக்கு. ஹைலோ வந்து பார்த்தீங்கன்னா அதான் ரொம்ப எமர்ஜென்சினா ஹைலோ இந்த மாதிரி சைரன் போட்டு மூவ் பண்ணுவோம் வண்டியை. இதுவும் எமர்ஜென்சி தான். ஆக்சிலோ சைரன் இது வந்து ஆர்கான் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. சைரன் போட்டும் பொதுமக்கள் வந்து வழி விடலைன்னா இந்த மைக்கில் நாங்கள் அலௌன்ஸ் பண்ணுவோம். பேஷண்ட் வந்து ரொம்ப எமர்ஜென்சி வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மைக்கில் அலௌன்ஸ் பண்ணுவோம். ஹலோ சார், கொஞ்சம் எமர்ஜென்சி ப்ளீஸ் சார், கொஞ்சம் வழி விடுங்க, கிரிட்டிக்கல் பேஷண்ட்டாக வண்டியில் இருக்காங்க, கொஞ்சம் வழி விடுங்க ப்ளீஸ். என்ன நேர்களே, நம்ம ஏசிஎல்எஸ் ஆம்புலன்ஸ் டிரைவர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸு அண்ட் என்ன டைப் ஆஃப் ஆம்புலன்ஸ் எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே அட்வான்ஸ்டு கார்டியாக் லைஃப் சப்போர்ட் அப்படிங்கிற ஆம்புலன்ஸில் என்னென்ன வகையான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மேல் நர்ஸ் அவரு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். I am Sundar, staff nurse of Helping Fast Ambulance Service. Now I am going to explain about the ACLS ambulance step by step. Okay, now we are going to see this auto loader stretcher. இதில் வந்து பேஷண்ட் வந்து நம்ம ஷிப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே
லோட் ஆகி இதாகிடும். ஸோ இது வந்து திஸ் கால்ட் ஆட்டோ லோடர் ஸ்ட்ரெச்சர். நெக்ஸ்ட், திஸ் இஸ் கார்டியாக் மானிட்டர். இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபார் ஆல் த ஆம்புலன்ஸ் சர்வீஸ். Purpose of cardiac monitor means it's knowing about the patient SpO2 saturation level in the blood and respiratory rate. Next, BP, blood pressure, how much in patient, and also the temperature of the patient. This is SpO saturation probe. Now you can see the saturation level of normal saturation level is 90 to 100. Below the 90 is the patient needed the oxygen. Now we are going to move. Now the situation, the COVID time, the saturation level is very important to the patient condition. Okay, every COVID patient after receiving, first we are check the patient saturation level. Saturation level is below 90 means immediately I am starting the oxygen. Some patient have the below the 80, that patient have needed the BiPAP support or CPAP support. So we have a ventilator. The ventilator have the BiPAP and CPAP mode. So easily we are shifting the patient safely to the hospital. So BiPAP mask and CPAP mask and connections. This oxygen. Now I open the oxygen. Next the CPAP is start. Now the CPAP start and the oxygen is going. So fixed to the patient. After fixation, the patient is safe. So they can easily able to breathe and also maintaining the saturation level. So patient is safe. This is called portable oxygen. This A-type oxygen. It's used for the patient shifting and patient transport. By chance இப்போ patient வந்து நம்ம வீட்டில் இருந்து நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா வீட்டில் ஷிஃப்ட் பண்ணும்போது patient no have the oxygen mask though, so we are providing oxygen mask and portable oxygen cylinders also. So sometimes the general hospital also very more patients are the very rush, so they are not providing oxygen cylinder. So we have the portable oxygen cylinder, so easily move the patient, no delay. This is called portable pulse oximeter. First of all, going to see the patient condition in the home or other private hospital. Not have portable pulse oxy means we are providing the portable pulse oxy. First of all, check the patient saturation level. After only we are deciding how to shift the patient. They need oxygen support or BiPAP support or something. Now I am going to check my saturation level. Yeah, you can see this is my saturation level, my pulse rate level. This is very essential medical equipments. This is called ambu bag. This purpose of ambu bag means for providing the oxygen to the patient. This is one of the life saving equipments. Sometimes the RTI, the road traffic accident, and another cardiac arrest and chest pain patient. First of all, we are providing the oxygen support. The road traffic accident and another cardiac arrest and chest pain patient. First of all, we are providing the oxygen support. Next, this is syringe pump. Purpose of syringe pump is injecting the drugs very slowly to the patient through IV. For setting the 5 ml or 10 ml or 20 ml and 50 ml syringes also. This is syringe attachment container. After the loaded syringe, we are setting the how much ml per 5 ml. Okay, set the run. Like adrenaline or non-adrenaline drugs also using the 0.5 ml and 1 ml per hour. Next, on this suction machine for using the tracheostomy patient and another intubated patient, they have more secretion in the throat area. So we are removing the secretions. It is help of the suction machine. All the patient secretion, so it's improve the patient saturation level and patient also safe and easily breathing.
this COVID kit for the shifting and the patient. We must wear this kit for our protection. And this is called Bain circuit. Shifting the patient hospital to the ambulance through the use of this equipment. For this, after connecting the oxygen, start the oxygen. This L connector is connecting to the ET tube. After the connection, the bag will inflate. Okay. After the inflate, slowly press the bag. This is also called manual ventilation. If suppose on the way the ventilator also have some problem, means immediately connecting to the Bain circuit for saving the patient life. Pull the clamp, unlock the stretcher, maintain the chest level. Before shifting the patient to the stretcher, first of all, remove the side rails and safely shifting the patient to the stretcher. Elevate the head end for the breathing difficulty patient, or sometimes the COVID patient also maintain the 90-degree semi-fowler positions for improve the breathing level. In every half an hour, the COVID patients also maintain the position for the semi-fowler position, left side lying positions, and right side lying position, and prone position. Now I am do the demonstration. Okay, after shifting the patient, maintain the 30 to 45 degree head element for improve the breathing level. So maintain the saturation level also, mainly for COVID patient and breathing difficulty patient. First of all, secure the patient. Fix the structure to correctly in the runway. After fixing, this is the correct manner of the shifting the patient to the from house to ambulance. After shifting the patient, first of all, we are checking the saturation level. Now the patient saturation level is 98-99, so he is normal. So no need for oxygen this patient. If suppose below the 90 means, immediately connect this oxygen to the patient. இந்த வீடியோவில் ஆம்புலன்ஸில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது, எத்தனை டைப் ஆஃப் ஆம்புலன்ஸ் இருக்குது, அதேமாதிரி ஆம்புலன்ஸ் டிரைவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ஆம்புலன்ஸ் நர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். எங்களோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.